வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் வெளிநாடு பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதுவரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் ஆட்சியில் நிர்வாக ரீதியாக முக்கியமான பல நிகழ்வுகளை கவனித்துக் கொள்வார் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் தற்போது பெரும்பாலான நிர்வாக பணிகளை மேற்பார்வையிடுவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். இதனால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படலாம் என்றும் கூட கூறப்பட்டது. ஆனால் துணை முதல்வர் பதவிக்கு முன்பாக அவருக்கு கட்சி பணியை முழுமையாக கவனிக்கும்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதும் கட்சி பணியை கவனிப்பதற்கு போதிய நேரம் ஒதுக்க முடியாது என்பதாலும் அறிவாலயத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை முழுமையாக நம்ப முடியாது என்பதாலும் தனது நண்பர் அன்பகம் கலையை அறிவாலயத்திற்குள் கொண்டு வந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 2021 ஜூலையில் திமுகவின் துணை அமைப்பு செயலாளராக கலை நியமிக்கப்பட்டார். தமிழ்நாடு முழுவதும் வருகிற கட்சி தொடர்பான புகார்களை கவனிக்கவும் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என அனைவர் மீதான புகார்கள் இருப்பின் அதனை தனது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் கலைக்கு உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதன்படி கட்சி பஞ்சாயத்துகளை அன்பகம் கலை கவனித்து வந்தார். இந்த நிலையில் உதயநிதி அமைச்சரானதை அடுத்து அரசு நிர்வாக ரீதியிலான முக்கிய விஷயங்களை கவனிக்கும் பொறுப்பு உதயநிதிக்கு கொடுக்கப்பட்டது. மேலும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கவனித்து வரும் பல முக்கிய பொறுப்புகளையும் கட்சி ரீதியிலான பிரச்சனைகளை கூடுதலாக கவனிக்கும்படியும் உதயநிதியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் வெளிநாடு பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதுவரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் ஆட்சியில் நிர்வாக ரீதியாக முக்கியமான பல நிகழ்வுகளை கவனித்துக் கொள்வார் என்று கூறப்படுகிறது. சில முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி கொண்டு வருவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த பயணத்திற்கு இடையில்தான் தமிழ்நாட்டில் முக்கியமான பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கவனித்துக் கொள்ள உள்ளார். தேசிய அரசியலில் பாஜக கட்சி மற்றும் பாஜகவின் டாப் தலைவர்கள் திமுகவை அடுத்தடுத்து தாக்க தொடங்கி உள்ளனர். முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் தேசிய அரசியலில் கவனம் பெற்றுள்ள நிலையில்தான் அவருக்கு இந்த கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட உள்ளது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.